பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்த்தீங்களா? பார்வை திரும்ப ஆரம்பிச்சிருவா. பார்வெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. வேறு மாதிரி சம்பவம் தான். ரம்யாவை டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம். கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்குங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டாஸ்க் என்னென்னா, உங்கள் மனசில் யார், அதாவது என்னென்னா உங்கள் மனசில் காம்படிஷன் யார், இவங்க லிஸ்ட்லேயே இல்லை, அந்த மாதிரி காம்படிஷன் ஒரு ஆள், லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள். அதாவது காம்படிஷனாக பார்வை சொல்லுது பாருங்கள். அடுத்து எஃப்ஜியை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. என்னோடய ஆன் வெர்ஷன் தான் எஃப்ஜேவா. யார்? பார்வை. அடுத்து வியானா என்ன சொல்லுதுன்னா, என் லிஸ்ட்லேயே இல்லாத ஆள் யாருன்னா அது வேறு யார்? ரம்யா தான். அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு ஒரு அடி, சரியான குத்து ரம்யாவுக்கு. சுபிக்ஷா என்ன சொல்லுதுன்னா, ரம்யா வந்து லிஸ்ட்லேயே இல்லையா. ரம்யா என்னென்னா கடுப்பாகாமல் இருக்குமா? உடனே ரம்யா காண்டாயிருச்சு. காண்டா என்ன பண்ணுதுன்னா, வியானாலாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடி. அதில் வியானா வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போனாலும் பரவாயில்லங்க மாதிரி இருக்காங்க, தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு லிஸ்ட்லேயே கிடையாது. சும்மா கற்றுவாங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவாங்க, நாடகம் போடுவாங்க, மற்றபடி என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிச்சிட்டாங்க. கடுப்பாகி உடனே ரம்யா வெஞ்சன்ஸ் கேம் தானே ஆடும். ரம்யா யாரும் டச் பண்ணிடக்கூடாது, அதே கேம் தாங்க, அதே கேம் ஆடும். நேற்று போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. உள்ள சபரியை வந்து பார்த்தோன்னே இதுக்கு அழுவு வந்துருச்சான். ஆனால் நான் அண்ணனை பார்க்கல, நான் கேம் ஆடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்கள பார்த்தா, சபரியை பார்த்தா அண்ணன் நினச்சி எனக்கு வந்து அழுவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரம்யா இன்னமும் அதே கேம் தான் ஆடுது. ஆனால் ரம்யாவெலாம் உள்ளே வச்சுருக்காங்க. ரம்யா உள்ளே வச்சுருக்காங்க, எஃப்ஜே உள்ளே இருக்கான். எஃப்ஜே இந்த வாட்டி கேப்டன் வேறு. இந்த வாரம் சேவ் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அரோரா உள்ளே இருக்குது. அரோராவுக்கு வந்து கொஞ்சம் விளையாடுறாங்க. விஜய் சேதுபதி கொண்டு அரோரா வந்து கொஞ்சிறாரு, தெரியுதுல்ல. அப்புறம் சாண்ட்ரா வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதாவது இவங்க ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். கனி வெர்சஸ் சாண்ட்ராவா. அந்த ஃபார்மெட்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்களாம் எனக்கு வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, இந்த மாதிரி நபர்கள்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. அன்பு கேங்கை உடைக்கிறதுக்கு பிக் பாஸும் பிளான் போடுறாங்க, விஜேஎஸும் பிளான் போடுறாரு, சாண்ட்ரா டீமு, அதான் ஒயில்ட் கார்டு டீமும் பிளான் போடுது. ஆனால் உடைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வெளியில் அனுப்ப மாட்டாங்க பாருங்கள், யாரையுமே அனுப்ப மாட்டாங்க, ஒருத்தனையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள். அடுத்து என்னென்னா, வினோத்துக்கு கேம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆள் அப்படியே உட்காந்துருக்காரு பாருங்கள், அமைதியாக உட்காந்துருக்காரு. ஏன்னா வினோத்து இந்த டைமிங் சென்ஸை யார்கிட்ட காட்டினாலும் அடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். யார் லிஸ்ட்லேயே இல்லை